அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாத்தா இறந்ததை நினச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தர் அழுறதையும் பார்த்து ஜீரணிச்சிக்க முடியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னா, கோபி என்ன நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்பா எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போன நல்ல மனுஷன், அவருக்கு அடுத்து செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டாமா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிற வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்களா, இல்லை இன்றைக்கே ஏதாச்சும் வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்களா செய்ய வேண்டிய சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கேட்க, உடனே செலியன் எழில் அப்புறம் கோபி எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, சரி எல்லாமே இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. உடனே கோபி என்ன பண்ணுறாருன்னா, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று அவங்க அப்பாவுக்கு பாடம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் வராரு. செந்தில் வந்ததுமே, செந்தில் அப்பா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. உள்ளே போயிட்டு செந்திலும் அவரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் இப்படி எல்லாரும் அழுதுகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜெனி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. யாருமே சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நலம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா அவங்களுக்காக காஃபி போட்டுட்டு இருக்காங்க. உடனே அமிர்தா போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராதிகா நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நீ கொண்டு போய் குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் பாட்டி இதை வாங்க மறுக்கிறாங்க. நான் இருக்கிற நிலைமையில இதுக்கப்புறம் உயிரோடு இருந்து என்னத்தை பண்ண போகிறேன், இதை குடிச்சு மட்டும் நான் சந்தோஷமாக வாழ போகிறேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ண. உடனே பழனிசாமி அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்பி அடுத்து உங்கள் குடும்பம் எல்லாமே இருக்குது, நீங்கள் எதுவுமே குடிக்கலைன்னா எப்படிம்மா, நீங்கள் அப்பாவுக்கு அல்றதுக்காச்சும் தெம்பு இருக்க வேண்டாமா, குடிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, செல்வி ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் தான் பாக்கியக்காவுக்கு இவ்வளோ நாள் துணையாக இருந்தீங்க, இப்போ அப்பா தான் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நீங்கள் எதுவுமே குடிக்காமல் இருந்தீங்கன்னா பாக்கியக்காவுக்கு அடுத்து துணையாக யாருமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. நம்ம செல்வி ஒரு பக்கம் இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா அவங்க மாமா அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த, அப்புறம் கல்யாண நாள் அன்னைக்கு நடந்த விஷயம், இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.